உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டி ஒரு நாள் விரதம் எளிமையாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம், என்ன மந்திரங்கள் பாராயணம் பண்ணலாம், என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கான விடையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பங்குனி உத்திரம் திருவிழாவை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வர காரணத்தினால பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுறோம். இந்த விரதத்தை முக்கியமாக திருமண தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரும்பாலானோர் இருப்பாங்க. இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் முருகப்பெருமானுக்கும் தேவசேனை அம்பாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. அதே மாதிரி சிவபெருமானும் பார்வதி தாயாருக்குமே திருமணம் நடைபெற்றது. அதுக்கப்புறமா ராமன் சீதை அவங்களுடைய திருமணமும் இந்த நாளில் தான் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற நாளில் எல்லா தெய்வங்களும் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நாளில் நம்மளுடைய வேண்டுதலும் பலிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரியான கணவனோ இல்லை மனைவியோ அமையணும் அப்படிங்கிறது இந்த இறைவன்கிட்ட இந்த நன்னாளில் வேண்டிக்கோங்க. பங்குனி உத்திர விரதம் ஒரு நாள் விரதம் இருந்தாவே போதுமானது. 5 நாள் 3 நாள் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஒரு நாள் விரத முறை மேற்கொள்றது போதுமானது. இந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வர இருக்கு, புதன்கிழமை. திருமணத்துக்காக மட்டும்தான் வேண்டிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் வேண்டிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் இந்த நன்னாளில் விரதம் இருந்து முருகனை கேட்டு வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. நியாயமான கோரிக்கைகளாக வைங்க. எந்த ஒரு விரதம் இருக்க போறீங்க அப்படின்னாலும் அதிகாலையில் எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தப்படுத்திக்கோங்க. முருகனுடைய படங்கள் வச்சு கும்பிட போறீங்கன்னா அந்த படத்தை சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. முருகனுக்கு சிவப்பு நிற பூக்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த பூக்கள் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க சாற்றிக்கலாம். உங்ககிட்ட முருகனுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நீங்க பண்ணலாம். முருகனுக்கு அபிஷேகம் பண்ற பாக்கியத்தை முருகன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்லிட்டு உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க தொடருங்க. படம் மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அலங்காரங்கள் பண்ணிக்கலாம். முருகனுடைய சிலையெல்லாம் இல்லை, எங்ககிட்ட வேல் மட்டும் இருக்குது, நாங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா முருகன் வேறு வேல் வேறு அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு அபிஷேகமாவது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. முருகனுக்கு உகந்த நாளில் முடியும் அப்படின்னா வாரம் வாரம் கூட ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பால் மட்டுமே வச்சு கூட அபிஷேகம் பண்ணலாம். நான் எப்போதுமே 5 பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். பால், தயிர், பன்னீர், சந்தனம், விபூதி, இது மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எப்போவுமே. உங்களுக்கு சௌகரியப்படுறத நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விரதத்தை அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு ஆரம்பம் பண்ணிடுங்க. காப்பு கட்டணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விரத முறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு வேளை விரதம், 2 வேளை விரதம், இல்லை மாலை வரைக்கும் விரதமாக இருந்தது சுவாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விரதத்தை முன்கூட்டியே தேர்வு பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் கேட்பீங்க, விரதம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் விரதம் இல்லாமல் வெறும் வழிபாடு மட்டும் கூட பண்ணலாம். நமக்கு தூய்மையான அன்பு மட்டும்தான் முருகனுக்கு தேவை. அப்படி இருக்கும்பொழுது எதனால் நம்மளை வருத்தி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வருத்தி ஒரு விஷயத்தை முருகன்கிட்ட கேட்கும்பொழுது நம்ம உடலை நம்ம வருத்திக்கிறத முருகனால் தாங்கிக்க முடியாமல் நமக்கு சீக்கிரமாக நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்பிக்கை. நீங்கள் உண்மையான அன்பு மட்டுமே வெளிப்படுத்தி கூட முருகன்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம். அதே மாதிரி வழிபாடு பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு லீவெல்லாம் கிடையாது, வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜையே பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கப்புறமா எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிடுங்க. 9 மணிக்கு மேலேயும் பூஜை பண்ணிக்கலாம். அதாவது 10 மணிக்குள்ளே 9 மணிக்கு மேலே கூட நீங்கள் பூஜையை பண்ணிக்கலாம். மதிய நேரத்துலையும் பண்ணலாம். சாப்பாடு படைக்கிறவங்கலாம் ஒரு சிலர் மதிய நேரத்தில் தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ராகு கால யமகண்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இருக்க நேரமாக கரெக்டாக கௌரி நல்ல நேரம் அந்த மாதிரி நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. பங்குனி உத்திரம் அப்படிங்கிற நாட்களில் இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி ஐயப்பன் இருக்கார்ல, அவர் அவதரித்த நாள் தான் உத்திர நட்சத்திரம். சுவாமி ஐயப்பன் அவதரித்த நாள் தான் பங்குனி உத்திர திருநாள். அதனால ஐயப்ப சுவாமியை வழிபடுறதுக்குமே அந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். நம்ம வீட்டில் ஐயப்ப சுவாமி படமும் இருக்குது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் 2 பேருக்குமே அன்னைக்கு சேர்ந்த மாதிரி பூஜை பண்ணிடுவேன்.
நிறைய பேருக்கு ஐயப்ப சுவாமி படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தாராளமாக வீட்டில் வச்சு வழிபடலாம். உங்களுக்கு தனியாக பூஜை அறை இருக்குது, கபோர்டு இருக்குது, கதவு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வச்சு வழிபட்டுக்கலாம். அன்றைக்கி 6 விளக்கு முருகனுக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், விருப்பம் இருக்கிறவங்க ஏற்றிக்கோங்க. ஷட்கோண கோலம் வரைஞ்சி அந்த கோலத்துக்கு மேலே ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒவ்வொரு விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க. 6 நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா முருகன் படத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு தீபம் மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னும் சில பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு டவுட் இருக்கும். தாராளமாக ஏற்றிக்கோங்க, வெற்றிலை தீபமும் ஏற்றிக்கலாம். அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் வச்சு சுவாமி கும்பிடணும் அப்படின்னு டவுட் இருக்கும். அன்னைக்கு கல்யாண விருந்து இல்லை, ஸோ அதனால் முருகனுக்கு எல்லா தெய்வங்களுக்குமே கல்யாணமான அந்த நாளுங்கிறதுனால விருப்பம் இருக்கிறவங்க முடிகிறவங்க கல்யாண விருந்து படைச்சு நீங்கள் சுவாமி வழிபாடு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு இனிப்பு செஞ்சு வச்சு கூட நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கலாம். சர்க்கரை பொங்கல், கேசரி, பாயாசம் இந்த மாதிரி உங்களுக்கு எது சௌகரியமானதோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுவுமே முடியாது, நான் வேலைக்கு போகணும், எனக்கு இன்னும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா அழகாக பால் காய வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் வச்சுருங்க. இதெல்லாமே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பழம் வாங்கி வச்சு கூட கும்பிடலாம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சி சுவாமி கும்பிட்டீங்க, அதுவுமே போதுமானது தான். இல்லை எங்களால் முடியும், நாங்கள் எல்லாமே பண்ணுறோம், இன்னும் சிறப்பாக பண்ணணும்னா நீங்கள் திருப்பாகம் செஞ்சு வச்சு சுவாமிக்கு வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறமா தேனும் திணை மாவும் இருக்குல்ல, அதுவுமே வைக்கலாம். முருகனுக்கு இது எல்லாமே ரொம்ப இஷ்டம். இது எல்லாமே கட்டாயமாக செய்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களால் எது முடியுமோ, உங்களுக்கு மன நிறைவை எது கொடுக்குதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னாவே முருகன் தாராளமாக அதை ஏற்றுக்குவார். என்னுடைய மகனுக்கோ இல்லை மகளுக்கோ திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை பண்ண போகிறேன். ஆனால் அவங்க இந்த விரதத்தை இருக்க மாட்டாங்க, அவங்களுக்காக நான் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு தாய்மார்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாம். அதே மாதிரி அக்கா பொண்ணுக்காகவோ இல்லை தம்பி பொண்ணுக்காகவோ நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுக்காக வேண்டி நான் இருக்கலாமான்னு கேட்குறீங்க. இருக்கலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு மாதவிடாய் வந்துருச்சு, எனக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு 4வது நாளாக இருக்குது, நான் பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கும். ஒரு சிலருக்கு 3 நாட்கள்லேயே மாதவிடாய் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். 4வது நாளில் எந்த ஸ்பாட்டிங்ஸுமே இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக குணமாயிருது உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வீடெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு முருகனை வழிபடலாம். ஒரு சிலருக்கு 5 நாட்களுக்கு மாதவிடாய் காலமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் மந்திரங்கள் மட்டும் பாராயணம் பண்ணிக்கலாம். என்னென்ன மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா விரல்மார் அணைந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ் இருக்குது. அந்த திருப்புகழை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க. குழந்தை வரம்காக விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா செகமாயை உற்று அப்படின்ற தொடங்கக்கூடிய திருப்புகழை நீங்கள் படிச்சுக்கோங்க. திருப்புகழில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே தீர்வுன்றது இருக்குது. அதுக்கான மந்திரங்கள், திருப்புகழ் பாடல்கள்ங்கிறது இருக்குது. ஸோ அதனால் திருப்புகழ் படிக்கிறதுங்கிறது முருகன் அருள் இல்லாமல் நடக்காது. தாராளமாக படிங்க, உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதே மாதிரி நான் அன்றைக்கி விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டேன் சிஸ்டர், நான் கோவிலுக்கு போனேன், அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, நான் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முருகன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னா எடுத்துக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் செய்துட்டு நாள் ஃபுல்லாக கவலைப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் அதை எடுத்துக்காமல் இருந்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். லிக்விடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கோவிலுக்கு போய் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் பாருங்கள், அதெல்லாமே ரொம்ப நல்லது. முருகனுக்கு போடக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸை நிறைய பேர் எப்படி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்பொழுது வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் தீட்டு இருக்குது, அதாவது இறப்பு தீட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நாங்கள் விரதம் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது காரியமெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி கற்பூரம் காமிக்காமல் நீங்கள் விரதத்தை இருந்துக்கலாம். முழு நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா சுவாமிக்கு எல்லாம் படையல் போட்டுட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கோங்க. ராத்திரி முழுக்க விரதமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 6 மணிக்கு மேலே நீங்கள் படையல் போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு உங்கள் விரதத்தையே நீங்கள் முடிச்சுக்கோங்க. நான் இப்போது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணினேன் 7 இன்ச்சு உயரம் கொண்ட திருவாச்சி கொண்ட முருகன் சிலை, அதோட இந்த வஜ்ரவேல், சேவர்கொடி வேல், இது எல்லாமே நான் டேக் ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரேட் செக் பண்ணி வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறத தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் நிச்சயமாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்னெல்லாம் நினச்சி முருகனை வேண்டுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்னு நானுமே வேண்டிக்கிறேன். நான் விரதம் இருக்க போகிறது கிடையாது, அபிஷேகம் பண்ணி வழிபாடு மட்டும்தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பங்குனி உத்திர வழிபாடு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத லாங் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன்.
அந்த அன்னைக்கு முருகனை வேண்டி பால்குடம் காவடி இது எல்லாமே சூப்பராக எடுப்பாங்க. முருகன் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சது யாராவது ஒருத்தவங்களுக்கு மட்டுமாவது அன்னதானம் வழங்குங்க. அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மோர் செய்து முருகன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வர பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது தான். இந்த பங்குனி உத்திர விரதத்தை பூஜைகள் எல்லாமே நல்லபடியாக பண்ணி முடிங்க. சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.